ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 6 to 11 வரை உள்ள இந்த வேத வசனங்களை நாம் வாசித்தோம். அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நாம் வாசிக்கவில்லை, மாறாக அவர் வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் கோலம் வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். மனுஷர் சாயலாக அவர் ஆனார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை தந்தளினார். தந்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழே இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் எல்லா சிருஷ்டிகளும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும். அப்படியாக தேவன் ஏற்படுத்தி விட்டார். அப்படியான ஒரு அதிகாரத்தை, அப்படியான ஒரு அந்தஸ்தை, அப்படியான ஒரு மேன்மையை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்தார் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. சென்ற வாரத்திலிருந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகளுக்காக அல்லது விழாவுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வருகிறோம். அதற்காக 4 வாரங்களை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். பாருங்க, உலகம் பல விதங்களிலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து கடைகள்ல ஜோடிக்கப்பட்டு எல்லா கிறிஸ்துமஸ் தேவையான பொருட்கள் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. இன்னும் ஆடைகள் எல்லாம் வாங்கி எல்லாம் அந்த குடிக்கக்கூடிய குடி போதை பொருட்கள் இது எல்லாமே வந்து டன்னு இறங்கிடுச்சு. வருஷத்துல இந்த மாதத்துல தான் அந்த கடைகளுடைய மொத்த லாபத்தையே இந்த ஒரே மாசத்துல எடுக்கக்கூடிய மாசம் இது. அவ்வளவு வியாபாரம், அவ்வளவு ஜனங்கள் குடும்பத்துல வருஷம் ஃபுல்லா சேர்த்து வைக்கிற காசை அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அவர்கள் செலவழிக்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ். அந்த மாதிரி விதத்துல தான் கிறிஸ்துமஸ் ஆயத்தப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி தெரியாமலேயே அவர்கள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை தெரியும், சிலுவையில் வந்து மரித்தார், எல்லாம் அது தெரியும். ஆனால் அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய இயேசு எனக்கு யாரா இருக்கிறார் என்கிறதெல்லாம் அறிந்து கொள்ளாமலேயே அப்படியே விழாவை கொண்டாடி பாருங்க, போதை பொருட்கள், வைன், விஸ்கி, பிராந்தி இது எல்லாம் விற்கக்கூடிய சீசன் இதுதான். எல்லாம் லட்சக்கணக்கான ஹீரோக்கள் வியாபாரம் ஆகக்கூடிய நாட்கள். அதெல்லாம் செஞ்சு முடிச்சு அப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு நல்லா கும்மால அடிச்சுட்டு விடிய முடிச்சுட்டு இருந்து எல்லாம் முடிஞ்சது, ஆமா அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்கு அவர்கள் ஆயத்தமாகுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் ஞாபகமாக அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நாள் 25ஆம் தேதின்னு சொல்லி கிடையாது, டிசம்பர் 25 கிடையாது. மாறாக அதை நினைவு கூறுகிற விதமாக தேவாதி தேவன் மனுஷனாய் பூமியில வந்து அந்த பிறந்த நாளை நினைவாக அந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. அப்ப நாமும் பாருங்க, மனிதர்கள் மறக்கக்கூடிய அந்த சுபாவம் உடையவர்கள், திரும்ப சொன்னாலும் அதை மறந்து போகக்கூடிய காரியங்கள். ஆனா அந்த ஆயத்தப்படுவதற்காக 4 வாரங்களை ஒதுக்கி அதுல ஒவ்வொரு வாரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் நான் சொல்லியிருந்தேன், யாத்திராகமம் புஸ்தகத்துல 25வது அதிகாரத்தில் மோசேயிடத்துல தேவன் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டுக் கொண்டு வரும்போது அந்த வனாந்தரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவர் வந்து தங்கி உலாவ வேண்டும். அப்ப இந்த வனாந்தரத்துல மோசேயினால் கட்டப்பட்ட அந்த வாசஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய நேரடி பிரசன்னத்தை, பூமியில தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அல்லேலூயா. வேறு வார்த்தையில சொன்னால் தேவனுடைய ராஜ்யம், ஆமென், அந்த பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு அடையாளமாக அந்த வாசஸ்தலம் இருந்தது. ஆமென்.
அந்த வாசஸ்தலத்தை குறித்து அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அந்த வாசஸ்தலத்துக்குள்ள ஒரு மனுஷன் நுழையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு வாசல் மாத்திரம்தான் இருக்கு. அந்த வாசல் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 10வது அதிகாரத்துல, நானே வாசல். ஆமென். என் வழியாய் ஒருவன் பிரவேசிப்பான் சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவன் அனுபவிப்பான் என்பதாக 9வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த வாசல் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அல்லது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக, தேவனுடைய ஆளுகைகளுக்குள்ளாக அல்லது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த இடத்திற்கு நுழையக்கூடிய வாசல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த வாசல் தொங்கு திரையினால மூடப்பட்டிருக்கும். அந்த நம்முடைய ஸ்கிரீன் மாதிரி தொங்கு திரையில செய்யப்பட்டிருக்கும். 4 வர்ண நூல்களினால, 4 கலர் அதுல இருக்கும். 4 கலர் நூல்களினால பின்னப்பட்டிருக்கும். ஒன்று நீல கலர், இன்னொன்று பர்பிள் என்று சொல்லக்கூடிய போர்தோ, என்ன சொல்றது, அந்த ரத்தாம்பர சிவப்பு கலர்லையும், இன்னொன்று சிவப்பு கலர், ரத்த சிவப்பு கலர்லையும், இன்னொன்று பஞ்சு வெள்ளை அந்த கலர்லையும் பின்னப்பட்டிருக்கிற அந்த தொங்கு திரை 4 கலர்ல அது இருக்கும். அப்ப அந்த 4 வர்ணமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறார், தம்மை யாராக வெளிப்படுத்துகிறார் என்கிறதை அது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். நீல வர்ணம் வானத்தை குறிக்கிறது, அவர் தேவன். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். இரண்டாவது ரத்தாம்பர சிவப்பு ராஜாக்களை குறிக்கிறது, பொர்தோ கலர். பர்பிள் கலர் ராஜாக்களை குறிக்கிறது, அவர் ராஜா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜா, பரலோகத்தின் ராஜா. அவர் இந்த பூமியில தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிற ராஜா. ஆமென். மூன்றாவது சிகப்பு கலர், அது அவர் சிந்தின ரத்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்புக்காக, இரட்சகராக அவர் இருக்கும்படிக்காக தம்முடைய ரத்தத்தை அவர் சிந்தினார். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர். நான்காவது அந்த வெள்ளை கலர், அது அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது, பாவமற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. தேவனாக அல்ல, தேவன் சொன்னால் அவர் பரிசுத்தராகத்தான் இருக்கிறார். பரிசுத்தம் எல்லாம் எதுவும் தேவன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. வேதம் போதிக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆமென். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் மனுஷனாக வந்த பொழுது கூட எந்த ஒரு பாவமும் இல்லாமல், ஆமென், எந்த பாவமற்றவராய், பாவமே அறியாதவராய் அவர் வாழ்ந்தார். ஆமென். அப்ப அந்த பரிசுத்தத்தை குறிக்கிற விதமாக அவர் மனுஷகுமாரன், அவர் மனுஷனாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் என்று சொல்லி. அப்ப சென்ற வாரம் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இரட்சகர் சொல்லும் பொழுது அநேக காரியங்களிலிருந்து என்னை ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், விடுதலை பண்ணுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய முக்கிய அந்த ரட்சிப்பு பணி எதில் இருக்கிறது? அல்லது ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற முதல் அவருடைய வெளிப்பாடு என்ன? அவருடைய இரட்சகர், அவருடைய பாவங்களை ரட்சிக்கிற இரட்சகர். அல்லேலூயா. இயேசு என்ற பெயருக்கு மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல, இயேசு என்ற பெயருக்கு அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆமென். என்னுடைய பாவங்களில் இருந்து என்னை மீட்கிற இரட்சகர். அவர் என்னுடைய பாவங்களிலிருந்து மீட்கிற இரட்சகராக எனக்கு அவர் இல்லை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேறு யாராகவும் அவர் இல்லை. அவரால் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென். கொர்நேலியு வீட்டில் பேதுரு அதைத்தான் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்துல எப்படி அவர்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள்? எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்? கொர்நேலியு, அவருடைய குடும்பம், அவருடைய உறவினர் எல்லாருமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாருமே ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. அந்த ஞான ஸ்நானத்தின் மூலியமாகத்தான் நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட பெற்றுக் கொள்கிறேன், ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறேன். அதன் வழியாகத்தான் நான் அந்த வாசல்ல நுழைகிறேன். அல்லேலூயா. என்ன வாசல் அது? தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைகிற ஒரு வாசல். இயேசு அதனால தான் சொல்கிறார் நிக்கோதேமு கிட்ட, அவர் என்ன சொன்னார்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது. அல்லேலூயா. சரி, இன்றைக்கு இரண்டாவது வெளிப்பாடாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவர் கர்த்தராக இருக்கிறார். ஆமென்.
அந்த வசனம் நாம் வாசித்த வேத பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். ஆமென். சரி, அப்ப அந்த கர்த்தர் அந்த வார்த்தை நீங்க புதிய ஏற்பாட்டுல பாருங்க, எப்படியோ ஒரு 400 தடவை கிட்ட அந்த வார்த்தை வருகிறது. பழைய ஏற்பாட்டுல பார்த்தா அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான விதங்கள், ஆயிரக்கணக்கான இடங்களில கர்த்தர் 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 திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த கர்த்தர் என்ற வார்த்தையை புதிய ஏற்பாடு எப்படி நமக்கு போதிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல அல்லது பிரான்சே பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யர் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல லார்ட் அந்த வார்த்தை நமக்கு புரியும். லார்ட் லார்ட்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு 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 சொந்தக்காரர், ஒரு சொத்துக்கு சொந்தக்காரர், ஓனர். ஓனர் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த கர்த்தர் என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ஓனர். ஒரு ஹவுஸ் ஓனர் சொல்றோம், ஒரு லேண்ட் ஓனர், லேண்ட் லார்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் சுத்தமான தமிழ்ல சொன்னா நிலக்கிழார். நிலக்கிழார் என்னன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிலங்களுக்கெல்லாம் அவர் தான் சொந்தக்காரர், உரிமையாளர், ஓனர் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். இந்த அர்த்தத்தை நம்ம யோசனை பண்ணி பார்க்கறது இல்லை பாருங்க. ஓனர், அவர் உரிமையாளர். ஆமென். அவர்தான் பத்திரம், ப்ரொப்ரியேட்டர். ஆமென். அப்படியாகத்தான் வேதம் சொல்லுகிறது, அவர் லார்ட். ஆமென். இரண்டாவது அர்த்தம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி சொன்னா வேதத்துல அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அவர் தான் ராஜா. ஆமென். அப்ப ராஜான்னு சொன்னாலே அவர் உரிமையாளர் தான். ஆமென். ஏன்னு சொன்னா பல ராஜாவை குறித்து நமக்கு தெரியாது. நம்ம ராஜ்யத்துல நம்ம யாரும் வாழ்ந்தது கிடையாது. இந்த நாட்கள்ல தேசங்கள்ல ராஜ்யம் கிடையாது. ராஜாக்கள் ஆளுகை செய்கிற ராஜ்யம் கிடையாது. இன்னைக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் ஒன்று பிரசிடென்டா இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க, இல்ல கவர்னர் இருப்பாங்க. நம்ம அல்மைன் ஜெர்மனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சான்சலியே இருக்கிறாங்க, சான்சலர் அவங்க இருக்கிறாங்க. இப்படிதான் இருக்கிறார்களே தவிர அதெல்லாம் அரசாங்கம். சொல்லுங்க, அரசாங்கம், அரசாட்சி செய்கிறவர்கள். ஆனால் ஒரு ராஜா ஆளுகை செய்யறன்னு சொன்னா அதுக்கு பேரு ராஜ்யம். ஆமென். கிங்டம். ஆமென். அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவர் தான் ராஜா. அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு ராஜா, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருந்தா தான் ஒரு ராஜா, இல்லையா? ராஜ்யம் இல்லாம ராஜா கிடையாது. அப்ப அந்த ராஜா, அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனையும் அவருக்கு சொந்தம். ஆமென். அங்க இருக்கக்கூடிய மரங்கள், அங்க ஓடக்கூடிய நதிகள், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நதிகள், மிருகங்கள், பறவைகள், அந்த மண்ணில் புதைந்து இருக்கிற வெள்ளி, பொண்ணு, அங்க இருக்கக்கூடிய குடியானவர்கள், அந்த சிட்டிசன்ஸ், அவங்க எல்லாருமே இந்த ராஜாவுக்கு சொந்தம். ஆமென். அதுதான் ஒரு ராஜரீகம். இப்ப யாரும் பிரசிடென்ட்டுக்கு இந்த பிரான்ஸ் சொந்தமா? பிரான்ஸ் சொந்தம் கிடையாது. அவர் ஒரு 4 வருஷத்துக்கு இருந்து அவர் போயிடுவார். அவரையே யார் தேர்ந்தெடுத்து வச்சது? ஜனங்கள் தான் தேர்ந்தெடுத்து அவரை பிரசிடென்டாக வைக்கிறார்கள். அவர் ஒரு 4 வருஷத்துக்கு இருந்து அவர் போயிடுவார். ஆனால் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள் சொல்லி சொன்னா ராஜாவுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அந்த தேசத்துல எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் தான் கம்ப்ளீட்டா ஆளுகை செய்கிறார். ஆமென். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா அவர் யாரையும் ஆலோசனை பண்ண தேவையில்லை. இன்றைக்கு நம்முடைய பிரசிடென்ட் ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படி சொன்னா தானே அப்படி செய்திட முடியாது. அவர் அதற்காக அவருடைய மந்திரிகளை கன்சல்ட் பண்ணணும், எதிர்கட்சி அவர்கள் ஆமோதிக்கணும், அந்த பார்லிமெண்ட்ல ஆமோதிக்கணும். அப்படி நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்துவதற்கு ஒரு பிரசிடென்ட்டோ அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டரோ அல்லது வேற யாரோ. ஆனால் ராஜா அப்படி கிடையாது. ராஜா என்ன பேசுறாரோ அதான் சட்டம். ஆமென். அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் அங்க செயல். ஆமென். அவரை யாரும் கேட்க முடியாது. ராஜா. ஆமென். இப்ப நமக்கு அது புரியுது இல்லை. நம்ம யாரும் அந்த ராஜ்யத்திலாம் இருந்தது கிடையாது. இந்த பிரான்ஸ்ல, ஸ்பெயின் அல்லது போர்ச்சுகல், லண்டன், இங்கிலாந்துலாம் வந்து ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கூட இந்த தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பழைய காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த ராஜ்யங்களாக அது இருந்து பிறகுதான் மக்கள் ஓட்டு போட்டு அது பிரதம மந்திரியோ அல்லது வந்து நடத்துகிறவர்களையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் வந்தது. ஆனால் வேதம் தேவனை எப்படி போதிக்கிறது? அவர் கர்த்தர். ஆமென். அவர் கர்த்தர் சொன்னா அவர் ராஜா. அவர் பூமி அனைத்திற்கும் அவர் ராஜா. அல்லேலூயா. சர்வ பூமிக்கும் சர்வ லோகத்துக்கும் அவர்தான் ராஜாவாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லும்போது அதனுடைய 3வது அர்த்தம் வேதம் எப்படியாக போதிக்கிறது? நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா யெகோவா தேவன், யாவே மோசேக்கு வெளிப்படுத்துறாரு இல்லையா?
அந்த மெய்யான ஒரே தேவன் இஸ்ரவேலர்களை மீட்கும்படிக்காக மோசேவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவன் யாவே, யெகோவா தேவன். அந்த யெகோவா தேவன் பழைய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் யெகோவா தேவன் சொல்லிட்டு வருகிறதோ அங்கே எல்லாவற்றிலும் இந்த யூதர்கள் பாருங்க அந்த தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க, வாயால அவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னா உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை அவங்க பிடிச்சிக்கணும். அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த யாவே அல்லது யெகோவா அப்படின்ற நாமத்தை சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதோனாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கொண்டாங்க. அவங்க அதை எடுத்து எழுதும்போது எங்கெங்கெல்லாம் யாவே வந்ததோ அங்கெல்லாம் அதோனாய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பழைய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய பாஷையில. பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில, புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில எழுதப்பட்டது. இப்போ இந்த பழைய ஏற்பாட்டை எபிரேய பாஷையில இருக்கிற அந்த பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் அதோனாய் அப்படின்னு சொல்லி வந்ததோ அது எல்லாமே லார்ட். ஆமென். எல்லாமே செஞ்சர். ஆமென். அல்லேலூயா. தமிழில் எப்படி இருக்குது? கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். ஆமென். அப்ப அந்த கர்த்தர்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லும் பொழுது அவர் தேவன். ஆமென். அப்ப 3 அர்த்தம் பாருங்க. கர்த்தர்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் தான் லார்ட், அவர் தான் உரிமையாளர், ஓனர், ப்ரொப்ரியேட்டர். ஆமென். அதே சமயத்துல கர்த்தர்னு சொல்லும் போது அவர் ராஜா, அவருக்கு தான் சொந்தம், அந்த ராஜ்யம் அவருக்கு தான் சொந்தம், அவர் தான் ஆளுகை செய்கிறார். 3வது அவர் தேவன், அவர் தான் ஸ்தாபித்தார் எல்லாவற்றையும். ஆமென். எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். இப்போ புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்த பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணுகிறார்? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் எப்படின்னு சொல்லி அழைக்கணுமா? அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. அதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். வானத்திலே, வானத்தின் கீழே, பூமியில இருக்கிற சகலரும் இயேசுவை ராஜா என்று சொல்லி அவரை அழைக்க வேண்டும். அவரை லார்ட், எஜமான், உரிமையாளர் என்று சொல்லி அவரை அழைக்க வேண்டும். அந்த அந்த வார்த்தையை நீங்க போட்டு பைபிளை படிச்சு பாருங்க, நல்லா உங்களுக்கு புரியும். அது கர்த்தர் கர்த்தர் என்னவோ நம்ம ஏதோ ஒரு பக்திக்குரிய ஒரு வார்த்தை, அது ஒரு மாதிரி ஒரு மதத்துக்குரிய ஒரு வார்த்தை மாதிரி இல்ல. ஓனர் என்னன்னு சொல்லிட்டு போட்டு படிங்க. உரிமையாளர், எஜமான் இல்லையா? உங்களுக்கு நமக்கு ஹவுஸ் ஓனர் சொன்னா புரியுது தானே? ஹவுஸ் ஓனர் சொன்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு அவர் தான் ஓனர், அவருக்கு தான் எல்லா உரிமையும் அதிகாரமும் ஆளுகையும் எல்லாமே அவர் தான். அவர் எதை வேணாலும் எடுத்து அங்க எடுத்து இங்க வைக்க முடியும், இங்க இருக்கிறது எடுத்து அங்க வைக்க முடியும், எதை வேணாலும் அவர் செய்யலாம். எஜமான், உரிமையாளர். அல்லேலூயா. அப்படியே அவர் ராஜாவாக இருக்கிறார், அதே சமயத்தில் அவர் தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்ட யாவே தேவன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற யெகோவா தேவன் தான் இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் வழிபட்டு வணங்கின தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த யெகோவா தேவன் தான் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. செங்கடலை பிளந்த அந்த யெகோவா தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்த யாவே தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் சபையில நம்ம இருக்கிறோம், அல்லது இன்றைய நாட்கள்ல அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் அவரை கர்த்தர் என்று சொல்லி, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு என்னுடைய வாழ்க்கையுடைய எஜமானா இருக்கிறார். ஆமென். இயேசு என்னுடைய வாழ்க்கையுடைய முதலாளியாக இருக்கிறார். இயேசு கர்த்தர் என்று சொல்லும் பொழுது இயேசு என்னை ஆளுகை செய்கிற என்னுடைய ராஜாவா இருக்கிறார். ஆமென். இயேசு கர்த்தர் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்தான் என்னுடைய தேவன். சங்கீதம் 24 முதல் 2 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். 24வது சங்கீதம்
பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். எப்படி படிக்கணும்? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் ஓனருடையது. ஓனர். ஆமென். பத்திரம், ப்ரொப்ரியேட்டர், எஜமானுடையது, அது ராஜாவுடையது. அது அல்லேலூயா. எது எது? பூமி. பூமியை பத்தி பேசினால் பூமியை சொன்னால் முழு உலகமும் முழு உலகங்களும் தேவனுக்கு தான் சொந்தம். ஆனா இங்க பூமியும் அது நிறைவும். அப்ப பூமியில் இருக்கக்கூடிய சகலமும் யாருக்கு சொந்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அல்லேலூயா. இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், நதிகள், மனுஷர்கள் எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்கள். யாரும் எதையும் இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்ட முடியாது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, மலைகளிலே மேய்கிற ஆயிரமான ஆடுகள் என்னுடையது. கர்த்தர் சொல்லுகிற எல்லாம் என்னுடையது. ஆமென். அதன் நிறைவும் அதுல நிறைந்திருக்கிற சகலமும் உலகமும். உலகம் சொல்லும் பொழுது என்ன? அந்த உலகத்தினுடைய சிஸ்டம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வியாதி, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துரு கொண்டு வந்த எல்லா காரியங்களும் இருப்பாங்க, அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை உடையவர். அல்லேலூயா. உலகத்தினுடைய சிஸ்டம், மனுஷர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய முறைமைகள், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சகல காரியங்கள் தான் சிஸ்டம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. காஸ்மோஸ், உலகங்கள், உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நாம அந்த உலகத்தினுடைய சிஸ்டத்துக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். உலக வழிபாடுகள், அதுதான் கரெக்டான வார்த்தை, உலக வழிபாடுகள். இன்னைக்கு நீங்க 8 மணி நேரம் வேலை செஞ்சா இவ்வளவு 1500 சம்பளம் சொல்லி யார் அந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது? தேவன் ஏற்படுத்தல, அது மனுஷனுடைய சிஸ்டம். ஆமென். அப்ப தேவன் இந்த உலகங்களுக்கு அவர் கர்த்தராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த உலக சிஸ்டத்தையும் எந்த ராஜாக்களையும் அவருடைய இருதயத்தை திருப்பக்கூடியவர். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆமென். ராஜாக்களுடைய இருதயத்தில் அவங்க ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க. உங்களுடைய நீங்க வேலை செய்கிற உங்களுடைய கம்பெனியில ஒரு பத்திரம் இருக்கிறாங்க, அவங்க உங்களை குறித்து ஒரு திட்டம் போட்டு இருப்பாங்க. அதை திருப்பக்கூடியவர் கர்த்தர். அல்லேலூயா. உங்க கம்பெனில இருக்கிற உங்களுடைய ஓனர் கிடையாது, உங்களுடைய ஓனர் அவருக்கே ஒரு பெரிய ஓனர் இருக்கிறார். ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த பார்வை எனக்கு உண்டாக வேண்டும். நம்ம சும்மா கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி நம்ம பாடுவோம், கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவர் ஆண்டவர் எத்தனை தடவை சொல்றோம் பாருங்க, அதோடைய அர்த்தம் தெரியாம நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் என்கிற வார்த்தை தான் லார்ட். ஆமென். உரிமையாளர், ஓனர். ஆண்டவர் சொன்னா ஓனர் சொல்லிட்டு அர்த்தம். அவர் சொல்லுகிறார், பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. நீ இன்னத்தை சாப்பிட்டனாக்கா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும், அல்லது இது செஞ்சா இந்த சரீரத்தில் இந்த பலவீனம் வரும் அப்படின்னு சொல்றது உலக சிஸ்டம். பாவத்துல விழுந்து போன உலகத்தினுடைய சிஸ்டம் அது. ஆமென். ஆனால் கர்த்தர் எனக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து எனக்கு கர்த்தராக இருப்பார் என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்தின் வழிபாடுகள் என்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தினுடைய சிஸ்டம் என்னை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். நான் உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென். நான் கர்த்தருக்குரியவன். ஆமென். சரி, ஏன் அவர் அதுக்கு கர்த்தரா இருக்கிறார்? ஏன் அதுக்கு உரிமையாளராக இருக்கிறார்? 2வது வசனம், அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமென். ஏன் அதுக்கு அவர் ஓனரா இருக்கிறார்? காரணம் அவர் தான் ஸ்தாபித்தார். ஆமென். அவர் தான் சிருஷ்டித்தார், அவர் தான் உண்டாக்கினார். உங்களுடைய வீடு, நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க ஓனர் சொன்னா நீங்க தான் அதை கட்டுனீங்க இல்லையா? நீங்க தான் அதை பணம் செலவு பண்ணி அஸ்திபாரம் போட்டு நீங்கள் அதை கட்டுனீர்கள். அதனால தான் அந்த வீட்டுடைய உரிமையாளர் என்று சொல்லி நீங்க அழைக்கப்படுகிறீர்கள். தேவன் சர்வ பூமிக்கும் அவர் கர்த்தராக இருக்கிறார், உரிமையாளராக இருக்கிறார், ராஜாவாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, யாத்திராகமம் 15வது அதிகாரத்துல மோசே பாடின பாடல் என்று சொல்லி ஒரு பாடலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேவும் எகிப்திலிருந்து அந்த செங்கடலை கடந்து வந்த ஜனங்கள் பாடின பாடல். அவர் எகிப்தில 400 வருடங்களாக அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஃபாரவோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். யாருக்கு அடிமையா இருந்தாங்க? ஃபாரவோனுக்கு அடிமையா இருந்தார்கள். ஃபாரவோன் நினைக்கிறான், தேசம் என்னுடையது, இந்த அடிமைகள் என்னுடையவர்கள், தேசத்துல ஓடுகிற நதி என்னுடையது, தேசத்துல விளைகிற விளைச்சல் என்னுடையது, இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாமே என்னுடையது. அவன் உரிமை பாராட்டுகிறான், அவன் அந்த ப்ரொப்ரியத்தை பண்ணுகிறான்.
அதை அவன் உரிமை கொண்டாடுகிறான். என்னுடைய தேசம், என்னுடைய தேசத்தில் இருக்கிற அடிமைகள் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லப்பா, நீ இல்ல உரிமையாளர், நான் தான் உரிமையாளர் என்கிறது உனக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதற்காகவே, நான் கர்த்தர் என்று சொல்லி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் எகிப்தில அந்த நதிகளை ரத்தமாக அவர் மாற்றினார். அந்த விளைச்சல்களை அந்த அக்கினி மழையினால எரித்து போட்டார். ஆடு மாடுகள் மரித்தது. ஏன் சொன்னால், நீ கிடையாது ஓனர், நான் தான் ஓனர் என்கிறத காட்டுறேன் பார். அப்ப என்னுடைய உடைமைகளை நான் என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும். இந்த ஜனங்கள் உன்னுடைய அடிமைகள் கிடையாது, உனக்கு அடிமைகள் கிடையாது, இவர்கள் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை செங்கடலை கடந்து அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். பார்வோனையும் அந்த ஜனங்களையும் கடல்ல போட்டு மூழ்கடிக்கிறார். இப்ப வெளியில வந்த ஜனங்கள் மோசே பாடலை பாடும் பொழுது 3வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர். சரி, கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். அல்லேலூயா. என்னவா அவருடைய நாமம்? என்ன? கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். சொல்லுங்க, கர்த்தர் என்கிறது அவருடைய நாமம். ஆமென். அவருடைய பெயரே உரிமையாளர், அவருடைய பெயரே ராஜா. அவர்தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் அவர் தாங்கி நிற்கிறவர். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் அழைக்க வேண்டும். அழைக்கும் பொழுது அதுதான் நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர் எப்படி கர்த்தரானார்? மனுஷனாக வந்தவர் தானே, மனுஷனாகத்தானே வாழ்ந்தார். எப்பொழுது அவர் கர்த்தராக ஆனார்? எடுத்து வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகத்துல 14வது அதிகாரம். இன்றைக்கு நான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? அது எந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை அது மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது, எப்படி பாதிப்பை அது உண்டு பண்ணுகிறது? ரோமர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு. எப்படியா இருக்கும் பொருட்டு? சொல்லுங்க, ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு. இப்ப புரியுது பாருங்க அந்த அர்த்தம். அவர் உரிமையாளராக, அவர் ஓனராக, ஆமென், அவர் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக. ராஜான்னு சொன்னாலே அவர் ஆண்டவர் தான். ஆமென். சரி, ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் தேவனுடைய குமாரனாக, அவர் ஆண்டவராக, அவர் இரட்சகராக அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணின பெந்தெகோஸ்தே நாளில அவர் பிரசங்கம் பண்ணும்போது 2வது அதிகாரத்துல 36வது வசனம், பேதுரு இப்படி வைராக்கியமாக இந்த யூத ஜனங்கள் மத்தியில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் பாருங்க. நீங்க யூத ஜனங்கள் இடத்துல போயிட்டு யார் உங்களுடைய தேவனுடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டா அவங்க யாவே அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ பேதுரு அவர்கள் மத்தியில் எழுந்து நின்று, நீங்க சிலுவையில அடித்து மரித்து போனாரே, அவரை தேவன் உயிர்த்தெழச் செய்தாரே, அவர் தான் அந்த யெகோவா தேவன், அல்லேலூயா, அவர் தான் கர்த்தர் அப்படிங்கிறத எருசலேமில யூதர் ஜனங்கள் மத்தியில தேவன் மீது அவ்வளவு வைராக்கியமா இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணுகிறார். 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன், பிதாவாகிய தேவன் ஆண்டவரும் அல்லேலூயா கிறிஸ்துவுமாக மாற்றினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தோமா சந்தேகப்பட்டார். இயேசு உயிர்த்தெழல, அவர் நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் கையை விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது இயேசு சீடர்கள் எல்லாம் கூடியிருந்த அந்த இடத்துல அவர்கள் வந்தார்கள். யோவான் 20வது அதிகாரத்துல அந்த காட்சியை பார்த்த மாத்திரத்தில் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், தோமா, நீ சந்தேகப்படுகிறவனா இருக்காத, நீ என்னுடைய காயங்களை தொட்டுப்பார், உன்னுடைய விரல்களை என்னுடைய விழாவில போட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன பொழுது தோமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 20வது அதிகாரம். அநேகர் தோமாவை சந்தேக தோமா, டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். தோமா ஒரு சந்தேக பெருவழி. ஆனால் சந்தேக பெருவழியா இருந்தது தோமாவுடைய வாயிலிருந்து தான் பெரிய கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளிப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? 20வது அதிகாரத்துல 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே
என் தேவனே என்றான். அல்லேலூயா. எப்போ சொல்லுகிறான்? உயிர் தெழுந்த பிறகு. ஆமென். உயிர் தெழுந்த இயேசுவை அவன் கண்டபடினால என் ஆண்டவரே என் தேவனே. ஆமென். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் தேவன். ஆமென். அவர்தான் இரட்சகர், அவர்தான் ராஜாவாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதை வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு 28வது அதிகாரத்தில் தம்முடைய சீடர்களை அவர் சுவிசேஷத்திற்கென்று அவர்களை அனுப்பும் பொழுது, அந்த கிரேட் கமாண்ட்மெண்ட், மாபெரும் கட்டளை கொடுத்து அவர்களை அனுப்பும் பொழுது, மத்தேயு 28வது அதிகாரம், Matthieu 28 verset 18வது வசனத்துல, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, இது யார் பேசுகிறது? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிறார், அவர் ஏற்கனவே தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நித்தியமாய் அவர் தேவன். ஆமென். நம்ம வாசித்த இந்த வசனத்தில் சொல்லுகிறது, அவர் தேவனுக்கு சமமானவர். ஆமென். அவர் தேவனாகத்தான் அவர் இருக்கிறார். ஆனால் அவர் மனுஷனாய் வந்த பொழுது அவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால அவரை கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வானத்திலேயும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சொன்னா என்ன? ஆல் அத்தாரிட்டி, ஆல் பவர், ஆல் டொமினியன், எல்லா மகிமை எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நான் தான் உரிமையாளர். ஆமென். நான் தான் எஜமான், நான் தான் ஆண்டவர், நான் தான் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் இந்த ராஜாவை, இந்த ஆண்டவரை தன்னுடைய ஆண்டவராக, தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறது தான் ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு, ரட்சிப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பாருங்க, உலகத்துல 2 ராஜ்யம் இருக்கிறது. ஆவிக்குரிய 2 ராஜ்யம். சாத்தானும் ஒரு ராஜா தான். என்ன இல்லையா? சாத்தானும் ஒரு ராஜா தான். எந்த ராஜ்யத்துக்கு ராஜா? இருளின் அதிகாரத்துக்கு அவன் ராஜா. அவனும் ஒரு பிரபு. பிரபுன்னா லார்ட். அவனும் ஒரு பிரபு தான். ஆகாயத்து அதிகார பிரபு. இன்னொரு வார்த்தை சொல்லுது தெரியுமா வேதம்? சாத்தானுடைய பேரும் தேவன். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான். ஏன்னு சொன்னா அவனும் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஜனங்களை அவன் ஆளுகை செய்கிறான். இருளின் ராஜ்யம். இன்னொன்று தேவன் ராஜாவாக இருக்கக்கூடிய, தேவன் கர்த்தராக இருக்கக்கூடிய, தேவன் லார்டாக இருக்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இப்போ இந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து இந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்கு வருகிறதுக்கு பெயர் தான் ரட்சிப்பு. ஆமென். இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறதுக்கு பெயர் தான் ரட்சிப்பு. 2 ராஜ்யம் தான் இருக்குது. ஒரு மனுஷன் ஒன்று இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் ஆட்டோமேட்டிக்காவே சாத்தானுடைய ராஜ்யத்துல அவன் இருக்கிறான். சாத்தானுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அவனுடைய சிஸ்டம் எப்படிப்பட்டது? நான் சொன்ன இந்த உலகம், அவனுடைய சிஸ்டம் எப்படிப்பட்டது? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தினாலே சாத்தான் ஜனங்களை அடிமைப்படுத்துகிறான். உலக வழிபாடுகள், எங்க தாத்தா பாட்டி சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அப்படி சொல்லி உலக வழிபாடுகள்ல அந்த பாரம்பரியத்தில் இருக்கிற பாருங்க, அது சாத்தானுடைய அவனுடைய ஒரு சிஸ்டம். அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அல்லது என்னுடைய மனசு சொல்றது, என்னுடைய மாம்சம் சொல்றது, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் செய்வேன். எவனும் எனக்கு எதுவுமே சொல்ல தேவை. நானே ராஜா, நானே மந்திரியன், அப்படி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்க, அது சாத்தானுடைய சிஸ்டம், சாத்தானுடைய ராஜ்யம். அப்ப அந்த உலக வழிபாடு, அது இருளின் ராஜ்யம், பாவத்தின் ராஜ்யம். இதிலிருந்து ஒரு மனுஷன் வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு வருகிறதுக்கு பெயர் தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறதுக்கு பெயர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. எப்படி அந்த மனுஷன் இந்த ராஜ்யத்திலிருந்து இந்த ராஜ்யத்துக்கு எப்படி வருகிறான்? எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம். ரோமர் 10வது அதிகாரத்தில் 9வது வசனம்.
எப்படி ஒரு சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒரு மனுஷன் எப்படி தேவனுடைய அந்த ஒளியின் ராஜ்யத்திற்கு, அவருடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்குள்ளாக எப்படி நுழைகிறான், அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒரு ஒளியிடத்திற்கு எப்படி நுழைகிறான், சாத்தான் ராஜாவாய் இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் ராஜாவாய் இருந்து ஆளக்கூடிய வாழ்க்கைக்கு எப்படி நுழைகிறான். வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை, ஆமென், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்யணும்? இப்ப அது பிரான்சில வாசிங்க, அது மட்டும். Si tu confesses dans ta bouche le Seigneur Jésus et si tu crois dans ton cœur que Dieu l'a ressuscité des morts, tu seras sauvé. OK. Si tu confesses Seigneur Jésus, அப்படி சொல்றது இங்கிலீஷ்ல வந்து if you confess Jesus is Lord, ஆமென், அதாவது இயேசுதான் கர்த்தர் என்று சொல்லி நீ அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால இனி இயேசுதான் என்னுடைய கர்த்தர், இயேசுதான் என்னுடைய எஜமான், இயேசுதான் என்னுடைய உரிமையாளர், இயேசுதான் என்னுடைய ராஜா அப்படி சொன்னா நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அநேகர் இயேசுவை சென்ற வாரம் பார்த்தோம், அநேகர் இயேசுவை ரட்சகராக மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க. என்னன்னு சொல்லி, பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து மன்னிச்சு ரட்சிப்பு ஆகிவிட்டது, இப்போ திரும்ப திரும்ப ஏதாவது பாவத்தில் விழுந்தால் அவர் மன்னிக்கிறார். அப்ப அவர் வந்து ஒரு பாவம் மன்னிக்கிறவராக அப்படியே அவரை வைத்து விட்டார்கள். அவர் பெரிய பாவம் மன்னிக்கிறவர் மாத்திரம் கிடையாது, அவர் உங்கள் வாழ்க்கைக்கு எஜமானாய் இருக்க வந்த தேவன். ஆமென். அவருடைய வாழ்க்கைக்கு உரிமையாளராக இருக்க வந்த தேவன். ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்ய வந்த தேவன். அப்போ முன்னாடி சாத்தான் எனக்கு எஜமானா இருந்தான், சாத்தானுடைய வாழ்க்கைக்கு உரிமையாளனாக இருந்தான், சாத்தானுடைய வாழ்க்கைக்கு ராஜாவா இருந்தான், சாத்தானுடைய வாழ்க்கைக்கு பிரபுவா இருந்தான். இப்ப அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் டிக்ளேர் பண்ணணும். இயேசு தம்முடைய ராஜ்யத்தை பூமியில அவர் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டார். இப்ப நான் தான் அதை டிக்ளேர் பண்ணணும். என்னன்னு சொல்லி, இனிமேல் இயேசுதான் என்னுடைய ராஜா. ஆமென். இவன் கிடையாது, சாத்தான் கிடையாது. இயேசுதான் என்னுடைய எஜமானன், சாத்தான் கிடையாது. இனி இயேசுதான் என்னுடைய உரிமையாளர், சாத்தான் கிடையாது. இனி இயேசுதான் என்னுடைய ராஜா, சாத்தான் கிடையாது. இனி இயேசுதான் என்னுடைய எஜமானன், நான் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் கிடையாது எஜமானன், இயேசு கிறிஸ்து தான் எஜமானன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படும் பொழுது இதைத்தான் அறிக்கை செய்தோம் நம்ம. ஆமென். இயேசுவினுடைய ரட்சகர், இயேசுவினுடைய ராஜா. அல்லேலூயா. If you confess Jesus is Lord, amen. Si tu confesses Jésus est le Seigneur, tu es sauvé. Amen. Alléluia. அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய செய்கிறது தான் அந்த ரட்சிப்பும் அந்த ஞான ஸ்நானமும். ஆமென். நான் ஞான ஸ்நானத்தின் மூலமா நான் என்ன பண்ணுகிறேன், இயேசுவை நான் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்து பாவ மன்னிப்பு கண்ட ஞான ஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் நுழைந்து விட்டேன். ஆமென். பாருங்க, நமக்கு இது புரியுறது இல்ல. இப்ப இந்தியாவில இருந்து பிரான்ஸ்க்கு நம்ம வந்தோம் பாருங்க. இப்ப இந்தியா வந்து ஒரு கெட்டு மோசமான ஒரு நாடுன்னு சொல்லல, அல்லது பிரான்ஸ்ன்றது ஒரு பெரிய பரலோகம்னு சொல்லல. ஆனால் இந்தியாவில் இருக்கும் பொழுது எப்படி ஜனங்கள் இயங்குகிறார்கள் பாருங்க. பிரான்ஸுக்கு போயிடணும், பிரான்ஸுக்கு போயிடணும், எப்படியாவது நான் போகணும் இல்லையா. ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்காதா, ஒரு பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கக்கூடிய, பிரெஞ்சு நேஷனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பையன் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஏன்? அந்த ராஜ்யம் எனக்கு வேணாம். அந்த பஞ்சம், பட்டினி, அரசியல் அமைப்பு, அது அந்த சிஸ்டம் அது எனக்கு பிடிக்கல. இங்க பிரான்ஸுக்கு, பிரான்ஸ் பிரான்ஸ் அப்படி சொன்ன உடனே எப்படி ஏங்குகிறார்கள் பாருங்க. இந்த ராஜ்யத்திலிருந்து ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசனை பண்ணுறது இல்லை. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க இல்லையா, இந்தியாவில் போன் பண்ணி யாராவது உங்களுடைய உறவினர்கள் போன் பண்ணி நான் உன்னை பிரான்ஸுக்கு எட்டுக்குவான்னு கேளுங்க. இல்ல நாங்க இல்ல மாமா, இல்ல அக்கா, நான் வந்து யோசனை பண்ணி சொல்றேன். யாராவது சொல்றாங்களா? ஒரு செகண்ட் ஆகாது பதில் வர்றதுக்கு. ஆமென். நான் வந்துடுறேன் இயேசுவின் நாமத்தினால. கல்யாணம் ஆகட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது திருட்டு தாள்கள் பேப்பர்கள் கிடைச்சாலும் எனக்கு
பரவாயில்ல, நான் பிரான்சுக்குள்ள நுழைஞ்சிட்டா போதும், அது பேப்பரே தேவையில்ல, பலவந்தமாக நான் நுழைகிறேன். பலவந்தமாக, சட்ட ரீதி இல்லாம பலவந்தமாக நான் எல்லாம் அங்க வந்து பார்த்துக்கலாம். இறக்கிறோம் பாருங்க, எவ்வளவு பணம் செலவானாலும் இறக்குகிறோம். ஆமென். ஒரு பிள்ளைய இந்தியாவிலிருந்து அல்லது இலங்கையிலிருந்து நம்ம கொண்டு வரதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, 20,000 யூரோக்கள் ஆனாலும் கொண்டு வந்து இறக்கிடுவோம். அதுக்கு யாரும் யோசிக்கிறது இல்லை பாருங்க. ஏன்? இங்க ஆசீர்வாதம். ஆமென். 10 வருஷம் 15 வருஷம் வேலையே இல்லாம ராஜா மாதிரி வாழலாம் இல்லையா? நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு வளர்க்கறதுக்கு அவன் பணம் கொடுக்கலாம் இல்லையா? அந்த சிஸ்டம் அப்படி புரியுதா? அந்த சிஸ்டம், மருத்துவ உதவிகள், போலீஸ், அசிஸ்டன்ட் சோசியல் உதவிகள், இதெல்லாம் நம்மளுக்கு மேலோட்டமா தெரியுது. இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நல்லா உள்ளார புகுந்து இன்னும் எப்படி எப்படிலாம் அந்த ஆசீர்வாதங்களை கண்டுபிடித்த வாங்குறவங்க இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஒரு காஃபு, இந்த ஒரு ஆப்பிள், இதெல்லாம். அப்போ இந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்தியாவது இலங்கையாவது தீர்மானம் எடுக்கிறதுக்கு ரொம்பலாம் நான் யோசிச்சு சொல்றேன் பிரதர் இல்லையா? நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யாரும் சொல்றது கிடையாது. அப்படியே நுழைந்து விடுகிறோம், பலவந்தமாய் நுழைந்து விடுகிறோம். இயேசு சொல்கிறார், ஒருவன் பரலோக ராஜ்யத்துல பலவந்தமாய் நுழைவான். அல்லேலூயா. அப்ப பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா, உங்ககிட்ட யாரும் வந்து உங்களுக்கு கையை, பிரான்ஸுக்கு யாரும் உங்களுக்கு கையை பிடிச்சி பலவந்தமா எடுத்துட்டு வந்தாங்களா? இல்ல பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க இந்தியாவில இருந்து பிரான்ஸுக்கு நம்ம வருகிறோம்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ இலங்கையில இருந்து நம்ம வருகிறோம்னு சொன்ன அர்த்தம் என்ன? அந்த தேசத்து பிரதம மந்திரி இனிமேல் எனக்கு பிரதம மந்திரி கிடையாது, இந்த தேசத்து பிரசிடென்ட் தான் என்னுடைய பிரசிடென்ட். அல்லேலூயா. இந்த தேசத்து ஆசீர்வாதங்களுக்கு இனிமேல் நான் சொந்தம். இந்த தேசத்துடைய சட்ட திட்டங்கள் தான் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். இந்த தேசத்துடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் அதுதான் நான் பேசுவேன். இந்த தேசத்துடைய உடை உடுத்தக்கூடிய விதம் தான் நான் உடுத்துவேன். இந்த தேசத்து உணவு பழக்கங்கள் தான் நான் உணவு. யாரெல்லாம் தயிரில் கஞ்சியில தயிர் ஊற்றி முழக்கா கடிச்சு குடிக்கிறது சாப்பிடுறது இல்லப்பா. அது எனக்கு விரும்பினாலும் இங்க முடியறது இல்லை. ஏன் சொன்னா எல்லாமே மாறுகிறது. ராஜ்யம் மாறும்பொழுது, ராஜா மாறும்பொழுது அந்த ராஜ்யமும் மாறுகிறது, அங்க இருக்கக்கூடிய சிஸ்டமும் மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப இதைத்தான் நான் செய்கிறேன். ஆனா சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும் என்று சொல்லி சொல்லும் பொழுது அதுல யோசிக்கிறோம் பாருங்க. அதுக்கு டைம் கேட்கிறோம், வருஷமா யோசிக்கிறோம். ஆனால் மற்ற காரியத்துல யோசிக்கல. அப்ப தேவன் சொல்லுகிறார், இருக்கிறது இருளின் ராஜ்யம். ஆமென். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல நாம் எடுத்து வாசிக்கலாம். இயேசு என்னுடைய ஆண்டவர், இயேசு என்னுடைய ராஜாவா இருக்கிறது நல்லது. ஆமென். சாத்தானுடைய வாழ்க்கைக்கு ராஜாவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 26வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. 26வது அதிகாரம் 18வது வசனம். Actes des Apôtres 26 verset 18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. அங்க என்ன சொல்றாரு? நீ இருளில இருக்கிற, நீ சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிற, சாத்தான் ராஜாவா இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கிற, இப்போ நீ விசுவாசத்தின் மூலியமா, பாவ மன்னிப்பின் மூலியமா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறதன் மூலியமா நீ வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள்ள வரணும். ஆமென். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர், இயேசு கர்த்தர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். இயேசுதான் என்னுடைய கர்த்தர், சாத்தான் கிடையாது. பாருங்க, சாத்தான் கிடையாது என்னுடைய எஜமான், சாத்தான் கிடையாது என்னுடைய உரிமையாளன். இயேசுதான் என்னுடைய உரிமையாளர். இதுதான் ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையில ரட்சகராக இருக்கிறார். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறோம். அதே சமயத்தில் வெறும் ரட்சகர் கிடையாது, அவர் கர்த்தராக இருக்கிறார். ஆமென். எஜமான், ராஜா, தேவன்ங்கிறது நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கணும். இந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம் பார்க்கணும். அவருடைய வாழ்க்கைக்கு உரிமையாளர்.
எஜமானன். ஹல்லேலூயா. நீங்க எஜமானுடைய சொத்தாக நீங்க இருக்க வேண்டும். சரி, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னன்னா 3 காரியங்கள் வேகமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவினுடைய கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை செய்து ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு நான் வந்து விட்டேன். இப்ப நான் வந்த பிறகு இயேசுவினுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொன்னா இயேசுவினுடைய உரிமையாளர். எத்தனை பேருக்கு அப்படியான நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு எஜமான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? இயேசு என்னுடைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நானு எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? பாருங்க, கர்த்தர் என்னை மேய்ப்பர் சொன்னாக்க நீங்க யாரு? அவருடைய ஆடுகள் இல்லையா? கர்த்தர் மேய்ப்பர் சொன்னா நானு ஆடுகள். அவர் பிதா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, எங்க அப்பா அப்படின்னு சொன்னா நான் யாரு? அவருடைய பிள்ளைகள். அவருடைய மணவாளன் சொன்ன நான், அவருடைய கணவன் அப்படின்னு சொன்ன நான் யாரு? அவருடைய மணவாட்டி, அவருடைய மனைவி, சபை அவருடைய மனைவி. இப்போ அவர் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா நான் யாரு? அவருடைய ஆண்டவர் சொன்னா என்ன அர்த்தம்? நான் யாரு? யாரு யாரு ஆண்டவருக்கு விடுவாங்க? அடிமை. ஒரு அடிமை தான் ஒரு மனுஷனை ஆண்டவர் இல்லையா? அந்த நாட்கள்ல அடிமைகள் இருந்தாங்க பாருங்க. ரோம உலகத்துல, ரோம அரசாட்சியில அடிமைகள் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர், ரோட்ல 2 பேர் நடந்தாங்கன்னாக்கா அதுல ஒருத்தன் கண்டிப்பா அடிமையா இருப்பான், ஒருத்தவங்க சுயாதீனன், ஃப்ரீடம், லீபரான ஆளா இருப்பான். அவனுக்கு யாருமே உரிமையாளர் கிடையாது. அப்ப அவனை நீ ஒரு மனுஷனை பார்க்கும்போது பேரை கூட கேட்க மாட்டாங்க, நீ அடிமையா நீ சுயாதீனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது உன்னுடைய ஓனர் பேர் என்னன்னு சொல்லி தான் கேட்பாங்க, அவனுக்கு கிடையாது. அப்போ இயேசுவினுடைய ஆண்டவர்னு சொல்லி சொல்லும்போது நான் அவருடைய அடிமை. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி புத்தகத்துல 1வது அதிகாரம் அநேக காரியங்கள் இருந்தாலும் அதுல இயேசுடைய தாயார் அவரை வானதூதன் வந்து சந்திக்கிறான். அந்த சந்திக்கிற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்தெல்லாம் அவர்களுக்கு சொல்லப்படும் போது, கர்த்தருடைய கண்களில் நீ கிருபை பெற்றிருக்கிறாய், தேவனுடைய குமாரன் உன்னுடைய வயிற்றில உருவாக போகிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது மரியாள் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப வானதூதன் அதை விளக்குகிறார். நம்ம அதை விளக்கமா சபையில பார்த்து இருக்கிறோம். இப்போ இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்ட பிறகு 38வது வசனத்துல அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. லூக் 1er chapitre verset 38. மரியாள் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. எந்த ஆண்டவருக்கு? ஏன்னா நிறைய ஆண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்தியா, இலங்கையிலாம் நிறைய ஆண்டவர்கள் இருக்கிறார்கள். இங்க வேதம் போதிக்கிற ஆண்டவர் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான். அப்ப ஆண்டவருக்கு நான் அடிமை. எப்படி ஒப்பு கொடுக்கிறாங்க பாருங்க. ஆண்டவருக்கு நான் அடிமை, இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அடிமை. அவர் என் வயிற்றில் உருவாக போறார். ஆனால் அந்த ஆண்டவராக அவர் அங்கீகரிக்கிறார். 46வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது மரியாள் ஒரு பாட்டு ஒன்று மரியாளும் பாடல் பாடுகிறார்கள். மரியாளுடைய பாடல் என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். கர்த்தர் சொன்னாங்க என்ன அர்த்தம்? ராஜா. ஆமென். எஜமான், உரிமையாளர். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்த நான் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் ஆச்சரியம். என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அல்லேலூயா. அந்த 2 காரியத்தை சொல்லிட்டாங்க பாருங்க. இயேசுவினுடைய இரட்சகர், இயேசுவினுடைய கர்த்தர். ஆமென். ஆமென். சரி, அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? மரியாள் ஏதோ பாட்டு பாடுறதுக்காக பாடுறாங்களா? இன்னைக்கு அநேகர் கர்த்தர் நல்லவர், ஆண்டவரே உமக்கு நான் அடிமைலாம் பாடுறோம் பாருங்க. ஏதோ பாடுறதுக்காக பாடல மரியாள். அந்த அடிமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதே 38வது வசனத்தை பாருங்க. மரியாள் சொல்கிறார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லிட்டு உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். இப்படி எத்தனை பேர் ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? ரட்சிப்புல இயேசுவினுடைய கர்த்தர்னு சொல்லும்போது நான் அடிமை. இயேசுவினுடைய ஆண்டவர்னு சொல்லும்போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிப்போம் பாருங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது நான் அவருக்கு அடிமை. எஜமானிடத்துல கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. எஜமான் இல்லாம நான் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் நான் அடிமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லது இயேசுடைய ஆண்டவர்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையை
நான் அவர் ஆளுகை செய்யும்படிக்காக, அவர் உரிமையாளராக இருந்து என்னை அவர் நடத்தும்படிக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு அந்த நாட்கள்ல ஒரு அடிமை சொந்தமா சுயமா ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க. அவன் பேசுகிறது முதற்கொண்டு, அவன் பார்க்கிற காரியங்கள், அவன் செய்கிற காரியங்கள், அவன் நடக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எஜமான் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்போ இயேசு என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் அவருடைய அடிமை. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆமென். அவருடைய போதனையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நான் நடத்தப்படுவேன். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் எஜமான் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முதலாளி கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு நான் தீர்மானம் பண்றது கிடையாது. தேவன் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய வார்த்தையில என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே தான் நான் அதன்படியே நான் செய்வேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். கர்த்தர் என்று சொல்லி அநேக ரட்சிப்புல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்ப அந்த கர்த்தர் அநேகர் அந்த அர்த்தத்தை தெரியாமலேயே அவர் வெறும் பாவம் மன்னிக்கிற ஒரு ரட்சகராக மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்து தங்கள் இஷ்டப்படியே வந்து கொண்டிருப்பாங்க. இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சபைக்கு போகிறேன், அல்லேலூயா, ஆமென், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் நடக்கிறது. ஆனால் இயேசு என்னுடைய ராஜாவாக இல்லை, இயேசு என்னுடைய கர்த்தராக இல்லை. 1 Corinthiens chapitre 6 verset 19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்க என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் உங்களுடையது அல்ல. பாருங்க, நம்முடைய சரீரம் கூட நமக்கு சொந்தமானது இல்லை. என் கண்டதையும் நான் விரும்பதெல்லாம் பார்க்க முடியாது. என் வாய் நான் நினைச்சது எல்லாவற்றையும் பேசிட முடியாது. என் கால் நான் விரும்புகிறதெல்லாம் போயிட முடியாது. ஆமென். ஏன்னா நான் எனக்கு சொந்தம் அல்ல. சொல்லிட்டு அடுத்த வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அவருடைய ரத்தத்தை கொடுத்து நீ பணம் செலுத்தி உங்களை கர்த்தர் அடிமைகளாக இருந்தோம், சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம். அவர் பணம் கொடுத்து என்னை அவர் மீட்டுக்கொண்டு தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய ப்ராப்பர்ட்டியாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர் தான் ஓனர். ஆமென். இந்த ஹவுஸுக்கு அவர் தான் ஓனர். அல்லேலூயா. ஆதலால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அங்க ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனால் அந்த ராஜ்யத்துல சட்டதிட்டங்கள் உண்டு. ஆமென். அதன்படிதான் நான் நடக்குகிறேன். கிறிஸ்தவம் என்கிறது ஒரு விதமான வாழ்கிற வாழ்க்கை முறை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னுடைய ராஜாவா இருந்து அவர் என்னை நடத்துகிறார். என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய உணர்ச்சி, நான் சிந்திக்கிற விதம், என்னுடைய உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்துகிற விதம், என்னுடைய பேச்சு, என்னுடைய முக்கியத்துவங்கள், அல்லேலூயா. முன்னாடி எனக்கு சாத்தான் காட்டுகிற காரியங்கள் தான் முக்கியம், ஃபேக்ட் தான் எனக்கு முக்கியம், இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியம், கூடி கும்மான கூத்தடிக்கிறது, குடிக்கிறதுக்கு அதுதான் எனக்கு முக்கியமா இருந்தது, இல்லையா? கண்ட காரியங்களுக்கு போகிறது தான் எனக்கு முக்கியமா இருந்தது. அதெல்லாம் சபைக்கு போகிறதுலாம், கடவுளை தேர்தலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது 3வது 4வது 5வது 10வது பிரியாரிட்டியாக அது இருந்தது. இப்போ நான் எனக்கு சொந்தம் இல்லை, இல்லையா? அது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய கர்த்தர், இயேசுவினுடைய ஆண்டவர் சொல்லும்போது அதுக்கு தான் அர்த்தம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அவருக்கு தான் சொந்தம். ஆமென். அப்ப எனக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல அவர் சொந்தம். ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் நீங்க ஓகே பண்ணிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் உங்களுக்கு எதிலுமே அவர் உங்களுக்கு ஆண்டவராக இல்லை. எந்த காரியத்திலும் உங்களுக்கு அவர் எஜமானனாக இல்லை. இருந்தா முழுமையா எஜமானா இருப்பார், இல்லைன்னு சொன்னா அவர் எஜமானாக உங்களுக்கு இல்லை. அவரால் நீங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழல. உலக வழிபாடுகளின்படி வாழுறீங்க, மாம்சம் விரும்புகிறபடி வாழுறீங்க, ஆகாயத்து பிறகு சாத்தான் வழி காட்டுகிறபடி வாழ்கிறீங்க. இயேசு காட்டுகிற வழியின்படி நாம வாழுகிறது இல்லை. அப்ப கர்த்தர் அந்த ரட்சிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார்,
லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்துல, லூக்கா 6வது அதிகாரம், ஒரு ஆதங்கமாக அதே சமயத்துல கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக கூட கர்த்தர் இந்த நாளில் அந்த மத்தியில அதை சொல்லுகிறார். 46வது வசனம், Luc 6 verset 46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. நீங்க என்ன கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி சொல்றீங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, எஜமான் எஜமான் சொல்லி சொல்றீங்க. அப்ப எஜமானாக இருந்தால் வேலைக்காரன் அல்லது அடிமை வார்த்தையின்படி தானே செய்யணும். பேதுரு ஒரு இடத்துல அப்படியல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அங்க செல்றதுக்கு நேரம் இல்லை. அப்படியல்ல ஆண்டவரே, கொர்நேலிய வீட்டுக்கு போக சொல்றாரு. அந்த வலையில மிருகங்கள்லாம் அனுப்பி அடித்து புசின்றாரு. இவர் சொல்றாரு அப்படி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்னா ஒத்து போவாது பாருங்க. அப்படி அல்ல என்ற வார்த்தையும் ஆண்டவர் என்ற அந்த வார்த்தையும் ஒன்னா ஒட்டவே வைக்க முடியாது. ஒண்ணு உனக்கு ஆண்டவரா இருந்தா நீ கீழ்படி, ஆண்டவரா இல்லைன்னு சொன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி போயிடு. நீ அப்படி இல்லை ஆண்டவரேன்னு சொன்னா இது எதுலையுமே சேர்த்துக்கே கிடையாது. ஆனா மரியாதை பாருங்க, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி சொன்னவங்க சொல்லிட்டு அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. இதுதான் அவர்கள் காட்டின முன்மாதிரி. ஆமென். இந்த முன்மாதிரியை தான் பின்பற்றணும் தவிர மற்ற காரியங்கள்ல, தேவன் சொல்லாத காரியங்கள்ல நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. கர்த்தர் சொல்கிற நீங்க ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றீங்க, என்னுடைய வார்த்தையின்படி ஏன் செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். யோவான் 13வது அதிகாரத்துல. ஆனாலும் பாருங்க, இந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அல்லது அடிமைகளை வைத்து நடத்தக்கூடிய முதலாளிகள் மாதிரி மிரட்டி அல்லது அடித்து உதைத்து அவர் நம்மை அடிமை கொள்கிறது இல்லை. அவருடைய அன்பினால. அல்லேலூயா. பாருங்க, இந்த அடிமையை மீட்பதற்காக அவர் அடிமையின் கோலம் எடுத்தார். எந்த முதலாளி அப்படி செய்யறாங்க? ஆமென். அவர் எனக்காக சிலுவையில் மரிக்கிற என்னுடைய அடிமைத்தனத்தை எடுப்பதற்காக அவர் அடிமையாக வந்தேன்னு சொல்லி சொல்றார். ஆமென். அவர் அடிமையா வந்துட்டு தான் இப்ப கேட்கிறார், நீ என்ன அன்பு செய்கிறா என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. யோவான் 13வது அதிகாரத்துல 3வது வசனம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பேசக்கூடிய கடைசி அந்த வார்த்தைகள், அவருடைய கடைசி போதனைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 3வது வசனத்துல, சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, இது அவருடைய அறிந்து கொள்வதில் இருக்குது. என்னன்னு சொல்லி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பரலோகத்திலிருந்து தான் நான் வந்தேன். இப்போ சிலுவையில் மரித்து பரலோகத்தில் நான் போக போறேன். இதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? அதெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? சீடர்களுடைய பாதங்களை எடுத்து அவர் கழுவுகிறார். சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறதுங்கிறது அன்றைய நாட்களிலே, அதாவது ஒருவன் உன்னுடைய கால்களை கழுவுகிறது என்கிறது ஒரு அடிமை செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒரு வேலைக்காரன் கூட செய்ய மாட்டான். வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கூட செய்ய மாட்டான். வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஆட்களுடைய கால்களை பாதங்களை கழுவுவதற்காக அடிமைகளை அதற்காகவே அங்கே உட்கார வைத்து, ஒரு அண்டாவில் நல்லா தண்ணிய ஜோலையும் அங்க வைத்து ஒரு அடிமையை உட்கார வைத்து அவனுக்கு ஒரு துண்டை கையில கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்பொழுது அவருடைய காலணிகளை செருப்பெல்லாம் கழிச்சு அந்த பாதத்தை கையில் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி கழுவி முத்தம் கொடுத்து அந்த ஆளை உள்ளார அனுப்பணும். அதுதான் அடிமையுடைய வேலை. இப்போ இயேசு தம்முடைய சீடர்களுடைய பாதத்தை எடுத்து அவர் கழுவி அவர் சொல்லுகிறார் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், 13வது வசனம், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரிதான். நீங்க என்ன போதகர் சொல்றீங்க, ஆண்டவர் சொல்றீங்க இல்லையா? அப்ப அது சரிதான். இயேசு சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு சரிதான். ஆமென். அது சரியே. நான் அவர்தான். நீங்க சொல்ற அந்த கர்த்தர் அவர்தான் இவர். நிறைய இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நான் தான் அவர் சொல்லிட்டு நீங்க அறிந்து கொள்ளணும். ஓகே, இப்போ நான் அவர்தான். சரி, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த முதலாளி, இந்த எஜமானன், இந்த லார்ட், இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், இந்த உரிமையாளர் எப்படிப்பட்டவர்,
நம்மை மிரட்டி அல்லது உங்களை கட்டாயப்படுத்தி அல்லது உங்களை அடித்து உங்களை அப்படியெல்லாம் பயமுறுத்தி அப்படி செய்யல. அவரே சிலுவையில் அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். மாத்திரமல்ல, தம்மை அடிமையாக சீடர்களுக்கு மத்தியில அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த காட்சியை பார்த்துட்டு பிறகு சீடர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே அன்பா இருந்தால் நீங்களும் ஒருவருக்கொருவர் இதை செய்யுங்கள். அப்ப என்ன செய்ய போகிறோம்? ஒரு கால் பாதங்களை பிடித்து கழுவ போகிறோமா? இல்லை. அப்போ அது தாழ்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இயேசு சொல்லுகிறார். இது ஒரு போதனை பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சொல்லிட்டு என்னுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கலன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஆண்டவரும் இல்லை, நீங்க எனக்கு என்னுடைய ஜனங்களும் இல்லை. ஆமே. ஆனால் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட கர்த்தர் அவர் இதை செய்ய இது உனக்கு நல்லது, இது உனக்கு ஆசீர்வாதம் சொல்றார். கட்டாயப்படுத்துறாரா கர்த்தர்? யாரையாவது உங்களை யாராவது கட்டாயப்படுத்திருக்கிறாரா? எவ்வளவு காரியங்கள் கீழ்ப்படியாம இருக்கிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் இதை சொல்றாரு, இது நல்லது, இது உன் குடும்பத்துக்கு நல்லது, உன்னுடைய சந்ததிக்கு இது நல்லது, இதை செய், இப்படி செய் அப்படி சொல்றாரே தவிர உங்கள் கையை பிடிச்சு இழுத்து உங்களை கட்டாயப்படுத்தி அதை அவரை செய்கிறது இல்லை. இப்பொழுதும் உங்களுக்கு முழு உரிமை இடத்துல உண்டு. அல்லேலூயா. அப்ப அவருக்கு அடிமையா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு தீமையும் இல்லை, நல்லது. ஆமென். என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு சொல்கிறார், நான் ராஜா தான். பிலாத்து கிட்ட சொல்றாரு இல்லையா, நான் ராஜா தான். நல்ல அறிக்கை அது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்ய வேண்டும். மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்துல இயேசு என்னுடைய ஆண்டவர், இயேசு என்னுடைய ராஜா அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த ராஜாவுக்குரிய கனத்தை அவருக்கு நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்குரிய மரியாதையை நான் கொடுக்க வேண்டும். ஆமென். அவருக்குரிய கனத்தை மகிமையை நான் கொடுக்க வேண்டும். மத்தேயு 2வது அதிகாரத்துல என்ன சம்பவம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக பிறந்திருக்கிறார். மாட்டு கொட்டையில் அவர் பிறந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பிறப்பு ஏழ்மையான ஒரு பிறப்பா இருந்தாலும் பிறந்திருக்கிறவர் யாரு? ராஜா. அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பிதாவாகிய தேவன் ஒரு நட்சத்திரத்தையே அனுப்புகிறார் அவரை அடையாளப்படுத்துவதற்காக. ஆமென். சாஸ்திரிகள் அவரை தேடி வருகிறார்கள். தூர தேசத்து சாஸ்திரிகள், ஞானிகள், வான சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர்கள் இயேசுவை அவர்கள் தேடி வருகிறார்கள். 11வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாஸ்திரிகள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பொலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றார்கள்? பிறந்திருக்கிற அந்த ராஜாவுக்கு மரியாதையை செலுத்துகிறார்கள், கனத்தை செலுத்துகிறார்கள், பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்கிறார்கள். ஒரு ராஜாவுக்கு என்ன கனத்தை செய்யணுமோ அதை அவர்கள் செய்கிறார்கள். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க இயேசுவை கர்த்தர் சொன்னா என்ன அர்த்தம்? அவரை நான் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். 149வது சங்கீதம் சொல்லுகிறது. 149வது சங்கீதம் முதல் 3 வசனங்கள். Psaume 149, premier 3 versets. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஆமென். யாருக்கு புதுப்பாட்டை பாடணுமா? கர்த்தருக்கு, ராஜாவுக்கு, ஆண்டவருக்கு, எஜமானனுக்கு. ஆமென். புதுப்பாட்டை பாடுங்கள். எங்க பாடணுமா? பரிசுத்தவான்களின் சபையில. அல்லேலூயா. சாஸ்திரிகள் எங்க தேடி வந்தாங்க? இயேசு இருந்த வீட்டுக்கு தேடி வந்தார்கள். ஆமென். வந்து அவரை ஆராதித்தார்கள். இங்க பரிசுத்தவான்களுடைய சபையில வந்து அவரை துதி விளங்க பண்ணும்படிக்கு அவரை பாடி துதியுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். அல்லேலூயா. சபைக்கு நம்ம வருகிறோமே, எங்க வருகிறோம்?
மில்லியனர் பில்டிங்க்கு வருமா? சபைக்கு நான் வருகிறேன்னு சொன்னா நான் எங்க வருகிறேன்? தேவனுடைய வீட்டுக்கு வருகிறோம். சபைக்கு வருகிறேன்னு சொன்னா நான் எங்க வருகிறேன்? ராஜாவுடைய அரண்மனைக்கு நான் வருகிறேன். அல்லேலூயா. சபைக்கு வருகிறேன்னு சொன்னா பரிசுத்தவான்களுடைய சபைக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி சொன்னா நான் ராஜாதி ராஜாவுடைய அரண்மனைக்கு நான் வருகிறேன். அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நான் ராஜாதி ராஜாவுடைய அரண்மனைக்கு நான் வருகிறேன். அல்லேலூயா. சரி, அப்ப அந்த ராஜாவுக்கு ஏற்ற கனத்தை நான் கொடுக்க வேண்டும். லூக்கா 6வது அதிகாரம் 5வது வசனத்துல சத்தியத்தை இன்றைக்கு நாம் முழுமையாக கேட்டு இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய நான் செலுத்த வேண்டிய அந்த கனம் என்ன, அதில் எனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். 6வது அதிகாரம் 5வது வசனம். லூக் chapitre 6 verset 5. மேலும் மனுஷகுமாரன் நீங்க படிங்க. மேலும் மனுஷகுமாரன் சத்தமா படிங்க, எனக்கு காதுல கேட்கல. மேலும் மனுஷகுமாரன் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதுக்கும் ஆண்டவரா இருக்கிறாராம்? ஓய்வு நாளுக்கும் அவர்தான் எஜமான். அல்லேலூயா. 7 நாளைக்கு அவர்தான் எஜமான் இல்லையா? 7 நாளைக்கு அவர்தான் எஜமான், 7 நாளைக்கு அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ராஜா. ஆனால் அந்த ராஜா எவ்வளவு ஒரு நல்ல ராஜா பாருங்க. என்ன சொல்றாரு? 6 நாள் நீ வச்சுக்கோ இல்லையா? அப்படிதானே சொல்றாரு? 6 நாள் நீ வச்சுக்கோ. இந்த ஒரு நாள் நான் அந்த நாள் மேல நான் உரிமை பாராட்டுகிறேன். அந்த நாளை நீ எனக்கு கொடு. அந்த நாளுக்கு நான் ஆண்டவராக இருக்கிறேன். எல்லா நாளுக்கும் அவர் ஆண்டவர் தான். 7 நாளைக்கு ஆண்டவர் தான். ஆனால் 6 நாள் நீ எடுத்துக்கோ. அந்த ஒரு நாளை நீ எனக்கு கொடு. ஓய்வு நாளுக்கும் நான் தான் ஆண்டவர். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா அந்த 7 நாளும் ஆண்டவரே உம்முடையதுதான். அந்த 7 நாளும் உமக்கு சொந்தம் தான். நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உமக்கு தான் சொந்தம். அந்த ஒரு நாளை நான் எடுத்து அவருக்கு நான் கொடுக்கும் பொழுது நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய எஜமானன், உம்மால நான் பராமரிக்கப்படுகிறவன் அப்படிங்கிறத நான் காண்பிக்கிறேன். நீதான் என்னை ஆளுகை செய்கிற ராஜா அப்படிங்கிறதை காண்பிக்கிறேன். புரியல பாருங்க இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு 100 ஏரை கொடுக்குறேன். நீங்க சந்தோஷமா அதை வாங்கிக்கொள்ளுங்க. 100 ஏரை கொடுக்குறேன், 10 யூரோவா கொடுக்குறேன். அதை வாங்கிக்கொண்டு கொடுத்த பிறகு நல்லா இதெல்லாம் பார்த்துட்டீங்க, 100 கரெக்டா இருக்கிறதெல்லாம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. சரி, 100 ஏரை கொடுத்துட்டேன், எனக்கு 10 ஏரை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். 10 ஏரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா என்ன பண்றோம்? இவருக்குன்னா 10 ஏரை தேவைப்படுது. சரி, எல்லாம் வச்சுட்டு இந்த 2 ஏரோ கொடுக்கணும் இல்லையா? சரி, இல்லை 10 ஏரை கொடுக்கணும். சரி, அந்த வாரம் போவே தேவை, போனா தானே 10 ஏரை கொடுக்கணும், போவே தேவை, விட்டுட்டு போ இல்லையா? ஆனால் நம்ம அப்படி செய்யும் பொழுது நம்ம புரிஞ்சு கொள்றது இல்லை. ஒரு சில காரியங்கள் புரிஞ்சு கொள்றது இல்லை. அந்த 100 ஏரை நான் தான் கொடுப்பேன். ஆமென். அது 100 ஏரம் என்னுடைய சொந்தம். அதுல 10 எனக்கு கொடுன்னு கேட்கிறேன். அப்ப நான் 10 எடுத்து நான் கொடுக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே, இந்த 100 ஏரோவும் உம்முடையதுதான். ஆமென். இந்த 100 ஏரோவுக்கும் நீர் தான் உரிமையாளர். அல்லேலூயா. உம்மிடத்திலிருந்து பெற்று, தாவீது சொல்றாரு ரொம்ப அருமையா, உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கே கொடுக்கிறோம். அதோட முடியல, எல்லாம் உம்முடையது. ஆமென். எல்லாம் உம்முடையது. 7 நாள் அவரது தான். அவர் சொல்றாரு 6 நாள் நீ வச்சுக்கோ, எனக்கு ஒரு நாள் எனக்கு கொடு. அந்த ஓய்வு நாளுக்கும் நான் தான் ஆண்டவர். ஆமென். அப்ப அந்த ஓய்வு நாளுக்கு அவரை ஆண்டவராக நான் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா வேற யார் எனக்கு ஆண்டவராக இருக்கிறது? அந்த ஓய்வு நாளுக்கு அவர் எனக்கு எஜமானா இல்லைன்னு சொன்னா வேற யார் எனக்கு எஜமானா இருக்கிறது? அந்த ஓய்வு நாளுக்கு அவர் என்னை ஆளுகிற ராஜாவாக இல்லைன்னு சொன்னா வேற யார் என்னை ஆளுகை செய்கிறது? வேற ஏதோ என்னை ஆளுகை செய்ய நான் விட்டு விடுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நீ என்னை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிற அந்த ஓய்வு நாளை எனக்கு நீ கொடு. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் ஆண்டவர் சொல்லும்போது என் மேல முழு உரிமை அவருக்கு தான் இருக்கிறது. அதே சமயத்தில் அவரை நான் ஆண்டவர் சொல்லும்போது அவருக்குரிய கனத்தை நான் கொடுக்கிறேன். அவருடைய அரண்மனையில வந்து அவருக்கு நான் கனத்தை கொடுக்கிறேன். ஆமென். பொன்னியும் தூப வர்க்கத்தையும் அந்த அந்த வாசனை திரவியங்களையும் நான் அந்த ராஜாவுக்கு நான் கொடுக்கிறேன். வந்து பாடுகிறோம், துதிக்கிறோம், இயேசுவே ஆண்டவர் சொல்லி பாடி துதிக்கிறோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாமே பொண்ணு, எல்லாமே வாசனை திரவியங்கள் ராஜாவுக்கு அப்படியே செலுத்துகிறோம். அல்லேலூயா.
அரண்மனையில வெறும் கையா வர முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ராஜாவை நீங்க பார்க்க போனாக்கா வெறுமையாக போக முடியாது. அவருக்குரிய கனத்தோடு தான் நான் அங்கே செல்ல வேண்டும். அல்லேலூயா. கரங்களை தட்டும் பலமாக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு என்னுடைய ராஜா அல்லது இயேசு கர்த்தர் அப்படின்னு சொல்லி நாவுகள் அறிக்கை பண்ணி அப்படிதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இயேசுனுடைய கர்த்தர்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல அவர் தான் என்னுடைய உரிமையாளர், அவர் தான் என்னுடைய ஓனர், அவருடைய ப்ராப்பர்ட்டி தான் நான். ஆமென். நான் அவருடைய சொத்து, அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய உரிமை சொத்து நான் தான். என் மேல அவர் முழு அதிகாரம் செலுத்துகிறார், ஆளுகை பண்ணுகிறார், அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்த்தராக இருக்கிறார், என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? என்னாகமம் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் நோம்பு verset 6 chapitre 6 verset 24 வாசிக்கலாமா? எல்லோருமே சேர்ந்து எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? நோம்பு 6 verset 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை யார் யார் உங்களை ஆசீர்வதித்து காக்கிறார்? கர்த்தர். அது யாருடைய கர்த்தர்? அவர் என்னுடைய ராஜா. ஆமென். ஒரு ராஜா இருக்கிறாரு சொன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த ராஜாவுடைய மகிமை. உங்களை ஒரு ஏழ்மையில, தரித்திரத்துல, வியாதியில, நோயில, பிசாசின்படியில இருக்க வச்சுட்டு அவர் ராஜாவா இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லாத, அவருக்கு மகிமை கிடையாது. ஆமென். அப்ப இந்த ராஜா என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த தேசத்துக்கு ராஜா. பிரான்ஸ் தேசத்துல நான் இருக்கிறேன் சொன்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. சாதா ஒரு வீட்டுல போயிட்டு நான் ஒரு பெருக்கிற வேலை செய்யறேன். வெளியில சொல்லுவோமா? இந்தியாவுக்கு போகும்போது, இலங்கைக்கு போகும்போது என்ன சொல்லணும்? நான் நித்தியோட வேலை செய்யறேன்னு சொல்றீங்களா? அதான் சொல்றது. அங்க போய் காத்து வித்தாலை கூட காட்டி இதுதான் அப்படிலாம் ஏமாற்றிக்கிறவர் இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். ஆனால் இதே நீங்க பிரசிடென்டோட வீட்டுல பெருக்கிற வேலையா இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு மரியாதை? உங்க மூலியமா எத்தனை பேர் சிபாசுக்கு வருவாங்க பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, உங்களுடைய சம்பளமே வேற, உங்களுடைய ஆசீர்வாதங்களே வேற. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா ராஜா வீடு. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜாவா இருக்கிறார்னு சொன்னால் என்னை அவர் ஆசீர்வதித்து என்னை அவர் காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஒரு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சா எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு ராஜா, ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜா உங்க மேல ஒரு தயவு வச்சுட்டா போதும், உங்களுடைய வாழ்க்கையே ஒவ்வொன்று உயர்ந்துடும். ஆமென். அப்ப அந்த ராஜா ஆண்டவரே என் மேல கிருபையாயிரும். அந்த ராஜாவுடைய கிருபை வேணும். முதல்ல அவர் உங்களுடைய ராஜாவா இருக்கணும். ஆமென். அப்போ அவருடைய தயவு என் மேல, அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். நான் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல நான் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரனா இருக்கிறேன்னு சொன்னா, ஒரு சிட்டிசனா இருக்கிறேன்னு சொன்னா அவருடைய தயவு என் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை என் மேல இருக்கிறது. அடுத்த வசனம், கர்த்தர் தம்முடைய மறுபடியும் அந்த கர்த்தர் பாருங்க. நம்ம அதை ஒரு அர்த்தம் புரியாமலேயே வாசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு சொல்லும் பொழுது அது ஒரு உணர்ந்து அதை சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை, ராஜா என் மேல் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னுடைய ராஜாவா இருந்தால் அவர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாக்குவார். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை பலமாய் நாம் தட்டுவோம். அதனாலதான் தானியேலை சிங்கக்கட்டியில போட்ட பொழுது தரியுஸ் ராஜா நினைச்சிட்டாரு இல்லையா? அவன் ஒரு அடிமை, தானியேல் ஒரு அடிமை. சிங்கம் எனக்கு சொந்தம், கெபி எனக்கு சொந்தம், இவனை போட்டுலாம். அவனுடைய மந்திரிமார்கள் தந்திரமாக யோசனை பண்ணி கெபியில போட்டார்கள். ஆனால் அந்த தரியுஸ் ராஜாவுக்கு தெரியாது, தானியேலும் கர்த்தருக்கு தான் சொந்தம், அந்த சிங்கமும் கர்த்தருக்கு தான் சொந்தம், அந்த கெபியும் கர்த்தருக்கு தான் சொந்தம், அந்த கெபியில் இருக்கிற ஒவ்வொரு பாறையும் கர்த்தருக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதனாலதான் சிங்கங்கள் வாய்களை அவர் கட்டி போட்டார். அவர்தான் ஓனர், அவர்தான் உரிமையாளர்.
உங்களுடைய வாழ்க்கையில சிங்கங்களை கர்த்தர் கட்டி போடுவார். ஏன்? அவர்தான் உங்களுடைய உரிமையாளர். ஆமென். ஓனர் இல்லாம ப்ராப்பர்ட்டியை தொட முடியாது. உங்களை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான். அதுதான் இயேசுவுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? இந்த வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்காக நம்ம யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவத்திற்காக நம்ம யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்ல, இதுல யோசிக்கவே இல்ல. அல்லேலூயா. இயேசு என்னுடைய ஆண்டவர். ஆமென். நெகோமியா நம்ம வாசித்த பகுதிகளிலே நெகோமியா இந்த ராஜாவிடத்துல போயிட்டு அவன் தன்னுடைய எருசலேம் பட்டணத்துக்கு போயிட்டு இந்த ஆலயத்தை கட்டணும். அதுக்கு நிறைய பொருட்கள் வேண்டும், நிறைய வழியில செல்வதற்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டும், நிறைய ஜனங்களுடைய தயவுகள்லாம் வேணும். அவன் ராஜாவிடத்துல போய் கேட்கிறான். ராஜா அவன் கேட்டதெல்லாம் கொடுக்கிறான். யாரால கொடுக்க முடியும்? ஒரு ராஜாவால தான் அப்படி செய்ய முடியும். கேட்டதெல்லாம் கொடுக்க முடியுது. யாரால கொடுக்க முடியும்? கேட்டதெல்லாம் யாரால கொடுக்க முடியும்? ஒரு பிரசிடென்டால கொடுக்க முடியுமா? கவனிக்கிறீங்களா இல்லையா? ஒரு பிரசிடென்டால கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. பிரசிடென்ட் தன்னுடைய இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் என்ன? கரப்ஷன். அவரை பிடிச்சிருவாங்க. அவருடைய சொந்த குடும்பத்துக்கு மற்றவங்களுக்கு அவர் இஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்தா கொடுக்க முடியாத, அவருக்கு உரிமை கிடையாது. ஒரு ராஜாவுக்கு உரிமை உண்டு. நெகோமியா இடத்துல கேட்கிறார், ராஜா உனக்கு என்ன வேணும் சொல்லி கேளு, என்கிட்ட கேளுன்ற. ஆமென். நெகோமி பெரிய பட்டையிலே போடுறார். அவன் கேட்டதை எல்லாம் ராஜா கொடுத்தான். அல்லேலூயா. அதனால்தான் பர்த்திமேயு இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இயேசு கிட்ட வந்து கேட்கிறார், அவனுக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். அல்லேலூயா. வேற யாராலையும் கேட்க முடியாது. ஆமென். ராஜாக்கு தான் அந்த கேட்கிற ஒரு உரிமை இருக்கிறது. உனக்கு நான் என்ன செய்யணும் கேள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஏரோது ராஜா கால் பங்கு தேசத்துக்கே அவன் ராஜாவா இருக்கிறான். ஒரு பெண்ணு வந்து நடனம் ஆடுறதுக்கு அவன் சொல்றான், நான் இந்த தேசத்துல பாதி உனக்கு நான் கொடுக்கிறேன்றான். ஏன்? ஒரு ராஜாவால் அது முடியும். அல்லேலூயா. அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜா. அப்படி பார்க்கிறோமா நம்ம அவரை? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை பலமாய் தட்டுவோம். ஆமென். அப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கீங்க. உங்களுடைய உயர்வை ஒருவரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு ராஜா உங்களுக்கு கொடுக்கிறதை யாராலும் தடை பண்ண முடியாது. அவருடைய தயவு உங்கள் மேல இருந்தால் போதும், அவருடைய கிருபை உங்கள் மேல இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கை உயரும். ஆமென். உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துல ஒரு பலன் உண்டாகும். உங்களுடைய குடும்ப போராட்டத்துல ஒரு பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, சாத்தான் இனிமேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடிமை. ஆமென். சாத்தானுக்கு இனி ஒரு காலமும் அடிமை இல்லை. அப்ப சாத்தானுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. அவன் எனக்கு இனிமேல் அதிகாரியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரி. ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய எஜமானன், இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜா, இயேசு கிறிஸ்துவினுடைய உரிமையாளர், இயேசு கிறிஸ்துவினுடைய லார்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய ஓனர். ஆமென். அந்த வார்த்தையுடைய வெயிட் தெரிந்து கொண்டு இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக சிஸ்டத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிரகம் நடந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரம் உயர்ந்தால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் என்னுடைய ராஜா. ஆமென். சர்வ பூமிக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நம் எழுதி நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம்.